guys, welcome back to my channel and welcome back to Thursday Summer Tutorial Day. So என்னோட previous videoல வந்து நான் கேட்டிருந்தேன் Thursday Summer Tutorial Day வந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல புதுசா வேற ஏதாவது நாள்ல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படினு. மெஜாரிட்டி வந்து Thursday சொல்லிருந்தீங்க and சிலர் வந்து Sundays and Fridays சொல்லிருந்தீங்க. மெஜாரிட்டி Thursday அப்படின்றதுனால நம்ம Thursdayவே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்க போறோம். இன்னைக்கு வீடியோ என்னன்னா நார்மல் ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான். யூசுவலா நம்ம Thursday Summer Tutorial Day எப்படி பண்ணுவோம், சிட் சாட் பண்ணிட்டே ஏதாவது பத்தி பேசிட்டே மேக்கப் பத்தி பேசிட்டே பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இருக்க போகுது. நீங்களும் வந்து Thursday Summer Tutorial Day finally start ஆனதுக்கு எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின் வந்து நான் ஆல்ரெடி டோன் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மாஷ் பாக்ஸ் ப்ரைமர் வாட்டர் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு 2-3 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நல்லா இருக்குது. ஸோ சரி ஓகே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இது என்ன மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேக்கில் ஃபிக்ஸ் ப்ளஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான். உங்களுக்கு ப்ரைமர்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷ். என்னோட வாசனையும் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ப்ரைமர் வாட்டர் வந்து இப்போது அட் ப்ரெசென்ட் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நான் மறுபடியும் ப்ரைமர்லாம் அப்ளை பண்ணுவேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் என்னுடைய கிளினிக் மாய்ஸ்சர் சர்ஜ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் மாய்ஸ்சர் சர்ஜ் வந்துட்டு நான் யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நல்லா ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு, நார்மல் டு ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் கம்மியாக யூஸ் பண்ணால் போதும், நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஹெவியாலாம் இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறோம். ப்ரைமருக்கு நான் என்னுடைய எலே கேர்ள் ப்ரைமர் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இது ப்ரோ ப்ரெப் ப்ரைமர். அண்ட் இது ஆயிலி ஸ்கின் இருக்கீங்க அப்படின்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். போர்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ப்ரைமர். அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்கின்னில் வந்து நான் ப்ரைமர் வாட்டர்லாம் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ மெயினாக எனக்கு எங்கெல்லாம் போர் ப்ராப்ளம் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கைஸ், என்னோட லாஸ்ட் வீடியோக்கு என்னோட லைஃப் அப்டேட் சொன்ன வீடியோவில் வந்துட்டு எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. சீரியஸாக என்னால் வந்து எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ண முடியலை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களுடைய விஷஸ்க்கு. இப்போ வந்து நம்ம மோனாவோட ஃபேவரட் பார்ட் கலர் கரெக்ஷனுக்கு போகிறோம். கலர் கரெக்ஷனுக்கு நான் ரீசெண்டாக ரெட்டிஷ் கரெக்டர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆரஞ்சு கூட யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து ரெட்டிஷ் கரெக்டர் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அண்ட் எனக்கு டார்க்னஸும் அவ்வளவா இல்லை, டார்க் சர்க்கிள்ஸ் தான் கொஞ்சம் வர ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நான் அண்டர் ஐ க்ரீம் எதுவும் போடலை. பட் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு அண்டர் ஐ க்ரீமும் மாய்ஸ்சரைசர் போடும்போதே போட்டுக்கோங்க. நான் மாய்ஸ்சரைசரே என்னோடய அண்டர் ஐ க்ரீமில் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிட்டு எனக்கு போதும் அப்படின்ட்டு கையால் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு எல்லா எக்ஸஸ் ப்ராடக்ட்டையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவன்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த ஆரஞ்ச் கரெக்டர்லாம் நான் கொஞ்சம் செட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னுடைய மிஸ் கிளேர் ப்ளூமிங் பவுடர் இன் ஷேட் TL5 வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லூஸ் பவுடர்ஸ். அஃபோர்டபுள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லூஸ் பவுடர் நான் சொல்லுவேன். ஸோ இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. அரௌண்ட் 300 to 400 rupees தான். உங்களுக்கு ஒரு ஸ்பஞ்ச் இருக்குது, பவுடர் பஃப் இருக்குது. இது கொஞ்சமாக இப்படி ஸ்பஞ்சில் எடுத்து ஆரஞ்சு போட்ட இடத்துலலாம் வந்து ப்ரெஸ் பண்ணி ஆரஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பவுடர் வச்சு செட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஃபவுண்டேஷனுக்குள்ளே போகிறோம். ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா என்னோட பேஸ்க்கே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஹியூடா பியூட்டி ஃபவுண்டேஷன் இன் ஷேட் சாக்லேட் மூஸ் 450G. அடுத்து வந்து இது மெபிலன்லேருந்து இது ஆசையாக வாங்கினேன். இதனுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிச்சிது. பட் இதனுடைய ஷேட் வந்து ப்ராப்பராக இல்லை. நல்ல ஒரு 2 பம்ப் ஹெவி கவரேஜ் தான் இன்றைக்கி போகிறோம். ஸோ 2 பம்ப் எடுத்துக்கிறேன். 2 பம்ப் அவசியமே கிடையாது தான் எனக்கு தெரியும். பட் என்னுடைய ப்ரஷ் எல்லாமே டர்ட்டியாக இருக்குது. ஸோ ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணாமல் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பஞ்சால் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம் இன்றைக்கி. எனக்கு தெரியல, நாளாக எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் ரொம்ப சூப்பராக வரும் இந்த ஃபவுண்டேஷனில். ஸோ இதை வந்து நான் இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய மெபிலின் சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன். இது வந்து இன் ஷேட் வார்ம் சன். இதுதான் இப்போ இந்தியாவில் இருக்க லாஸ்ட் டார்க்கஸ்ட் ஷேட். இதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கன்சிஸ்டன்சி ட்ரக் ஸ்டோர் ஃபவுண்டேஷன்ஸில்.
பட் இதுக்கு வந்து இன்னும் நிறைய ஷேட்ஸ் வந்து இங்கே வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய பேர் வாங்கலாம். ஸோ இதை வந்து நான் எங்கெல்லாம் வந்து கன்சீல் பண்ணுவேனோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக்கலாக என்னுடைய கன்சீலர் அண்ட் ஹைலைட்டராக இருக்க போகுது இன்றைக்கி லுக்குக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ அதை பவுடர் பண்ண போகிறோம். என்னுடைய மிஸ் கிளியர் ப்ளூமிங் பவுடரை எடுத்து ஒரு ப்ரஷ் வச்சு நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா பேக் பண்ண போகிறேன். மெயினாக என்னுடைய அண்ட்ரை ஏரியா, கொஞ்சமாக இந்த ஏரியாவும். ஸோ இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் போடலாம். என்னுடைய நைக்கா ப்ரோ கிட் மட்டும் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ரொம்ப அப்படியே எனக்கு ஷேப்பாக கிறிஸ்பாக என்னுடைய ஐப்ரோஸ் வேணும்னு நான் எதுவும் பண்ணல. ஏன்னா ஒரு நார்மல் லுக் தான் நம்ம வந்து பண்ணுறோம், அதனால். ஸோ ஐ ஷேடோவுக்கு பெருசாக நம்ம இன்றைக்கி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. என்னுடைய மிலானி ஐ ஷேடோ கிட் எடுத்து இந்த ஷேடையும் இதையும் நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ட்ரான்சிஷன் ஏரியாவில் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த கலர் இருக்குல்ல, ஸோ அதை நான் லைட்டாக என்னுடைய இந்த ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு கீழாலே இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். லிட்லேயும் வந்து லைட்டாக எண்ணெய் மிச்சம் இருக்கோ அதை அப்படி இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன் அதே ப்ரஷ்ஷாலே. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய நிக்கா கே லிக்விட் ஐ ஷேடோ. இது வந்து ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா earthly bronze. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரான்ஸ் கலர். ஸோ இதை நான் வந்து டக்குன்னு அப்ளை பண்ணி என் கையால் வந்து பிளெண்ட் பண்ணிப்பேன். என்னுடைய ஐலிட்ஸில் சென்டர்ஸில் தான் மெயினாக இது வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ட்ஸ்லாம் வந்து நல்லா இல்லை, கரெக்டாக கிறிஸ்பாக இருக்குது. அதை நம்ம இப்போ வந்து சாஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த கலர் இருக்குல்ல மிலானியில், அதே எடுத்து வந்து சாஃப்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஷேட் எடுத்து என்னுடைய ப்ரோபோன் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்டர் லைன் ஃபில் பண்ணுறதுக்கு நான் லாரியல் மஜிகி காஜல் தான் வந்து எனக்கு யூஸ் பண்ண போகிறேன். வாட்டர் லைன்லையும் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக என்னோடய லேஷ் லைன்லையும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அப்புறம் என்னோடய அப்பர் வாட்டர் லைன் கண்டிப்பாக. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் அதே ஐஷேடோ பேலட் போய் இந்த ப்ரான்ஸை கொஞ்சமாக என்னோடய லோவர் லேஷ் லைனில் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். செட் கிடையாது, லைட்டாக ஒரு கலர் இருக்க மாதிரி அங்கே கொண்டு வந்துக்க போகிறேன். இப்படி ஃபுல்லாக கூட நான் உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு வரல, அந்த அவுட்டர் கார்னரில் மட்டும்தான். என்னுடைய பேக்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய எல்லேகல் டாஃபி ஷேட் எடுத்து அப்படியே ப்ரான்ஸ் மாதிரி பண்ணிக்க போகிறேன். இது வந்து என் ஸ்கின் டோனுக்கு வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணும். ஸோ அதனால இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ப்ளஷ்க்கு என்னுடைய ஃபேஸஸ் அல்டிமே ப்ரோ ஃபேஸ் பேலட் எடுத்து அதில் இருக்க இந்த பிங்க் ஷேட் எடுத்து ப்ளஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு ப்ரஷ் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து ஹைலைட்டருக்கு நான் என்ன பண்ணுறேன், சேம் அதே பேலட்டில் இருந்து இந்த ஹைலைட்டர் ஷேட் எடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்படி டவுன்வர்ட்ஸில் மூவ் பண்ணால் ப்ளஷ்ஷோடு நமக்கு வந்து இங்கே பிளெண்ட் ஆகிக்கும். ஸோ கொஞ்சமாக நான் என்னுடைய அப்பர் லேஷ் லைனில் வந்துட்டு ஐலைனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் என்னுடைய கலபார் ஐலைனர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஆல் மேட் ஐலைனர். ஸோ ரொம்ப ரொம்ப தின்னாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி ஃப்ளிக் வந்து நான் எண்டில் வந்து போட்டுக்க போகிறேன். லிப்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேபிலின்லேருந்து ப்ரொடெக்டர், என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். நான் எப்படி என்னுடைய ஒரு வீடியோவில் வந்து செஸ்னட் லிப் லைனர் ரொம்ப 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 மஸ்ட் சொல்லணும். அதே மாதிரி இந்த லிப் கலரும் நீங்கள் டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வச்சுக்கோங்க. உள்ளே வந்து நான் இன்னொரு கலர் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கலர் பார்லேருந்து ஃபேஷன் பிரிகேட் 52M. மஸ்காராக்கு நான் என்னுடைய மேபிலின் பிக் ஷாட் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து காலியாக போகுது. ஸோ மோனா வந்து சீக்கிரமாக இன்னொன்று வாங்கிடுவா. மஸ்காராவும் நான் நல்லா லோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதோட இன்னைக்கு லுக் வந்து கம்ப்ளீட். இன்னைக்கு என் பேஸ் வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்ப்ரிட் தான். இது நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆக்வர்டாக இல்லை, பட் கேமராவில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் நான் ஆரஞ்சு பால் மாதிரி இருக்கலாம். தட்ஸ் ஓகே, ஜஸ்ட் மேக்கப். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.